வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஆர்எம்எஸ் ரீசார்ஜில் மணி டிரான்ஸ்ஃபர் எவ்வாறு செய்வது என்பது பற்றி பார்ப்போம். முதலில் ஆர்எம்எஸ் ரீசார்ஜ் ஓபன் செய்து கொள்ளவும். ஓபன் செய்த பின்பு மணி டிரான்ஸ்ஃபர் என்று திரையில் தோன்றும், அதை கிளிக் செய்து கொள்ளவும். பின் கஸ்டமர் மொபைல் நம்பரை உள்ளிட்டு வாலிடேட் என்று திரையில் தோன்றும், அதை கிளிக் செய்யவும். பின்பு நீங்கள் ஆல்ரெடி ஆட் செய்த அக்கவுண்ட் நம்பர் திரையில் தோன்றும். நீங்கள் அக்கவுண்ட் நம்பரை சரிபார்த்த பின்பு டிரான்ஸ்ஃபர் என்று தெரியும் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். பின்பு திரையில் IMPS மற்றும் NEFT என்று திரையில் தோன்றும் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து கொள்ளவும். கீழே கவனிக்கவும், நீங்கள் செலக்ட் செய்த வங்கிக் கணக்கு எண் மற்றும் அவர்களின் பெயர் மற்றும் பேங்க் IFSC கோட் திரையில் தோன்றும் சரிபார்த்த பின்பு. உங்களுக்கு தேவையான தொகையை உள்ளிடவும். பின்பு டிரான்ஸ்ஃபர் என்று திரையில் தோன்றும், அதை கிளிக் செய்யவும். தேர்வு செய்த பின்பு கண்டினியூ என்று திரையில் தோன்றும், அதை கிளிக் செய்யவும். செய்த பின்பு சக்சஸ் என்று திரையில் தோன்றும், அதில் நீங்கள் அனுப்பிய தொகை மற்றும் அவர்கள் பெயர் ரெஃபரன்ஸ் ஐடி அனைத்தும் திரையில் தோன்றும் சரிபார்த்துக் கொள்ளவும். தோன்றிய சில நொடிகளில் உங்கள் வங்கி கணக்குக்கு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும். IMPS என்றால் நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் செய்த அமௌண்ட் உடனடியாக உங்கள் வங்கி கணக்கில் வந்தடையும். NEFT என்றால் நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் செய்த நேரத்திலிருந்து அரை மணி நேரம் கழித்து உங்கள் வங்கிக் கணக்கில் வந்து அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.